என் அன்பிற்குரிய மகளே, இந்த பிரபஞ்சத்தின் ஆதி சக்தியான உன்னை ஒரு நிமிடம் கண்மூடி கவனி. உன் மனதில் ஓடும் 1000 எண்ண அலைகளையும் உன் கண்களில் தேங்கி நிற்கும் சொல்லாத கண்ணீரையும் நான் அறிவேன். ஒரு பெண்ணாக நீ சந்திக்கும் போராட்டங்கள் சாதாரணமானவை அல்ல. சிறு வயதில் இருந்தே பிறர் விருப்பத்திற்காக உன்னை மாற்றிக்கொள்வது, திருமணத்திற்குப் பின் ஒரு புதிய சூழலில் உன்னை முழுமையாகத் தொலைத்துவிட்டு மற்றவர்களுக்காக வாழ்வது என உன் வாழ்க்கை ஒரு நீண்ட தியாக பயணமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்கிற ஏக்கம் உன்னை வாட்டுகிறதா? உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று மனம் சோர்ந்து போகிறாயா? அல்லது உன் மென்மையான மனதை உலகம் கல்லால் எரிந்து காயப்படுத்துகிறதா? கலங்காதே மகளே, பார்க்கடலில் எழுந்த நஞ்சை நான் உண்டு உங்களை எப்படிக் காத்தேனோ அப்படியே உன்னைச் சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களையும் உனக்கு இழைக்கப்படும் அநீதிகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ சுமக்கும் குடும்பப் பொறுப்புகள், பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த பயம், சமூகத்தின் விமர்சனங்கள் என அத்தனையையும் என் பாதத்தில் ஒரு வில்வ இலையாகச் சமர்ப்பித்துவிடு. உனக்குள் இருக்கும் மகா சக்தியை நீயே அறியாமல் மௌனமாய் அழுகிறாய். இமயத்தின் அமைதி எப்படி எனதோ அப்படியே உன் மனதையும் அமைதிப்படுத்து. கங்கையை என் ஜடாமுடியில் தாங்கியிருப்பது போல உன் துயரங்கள் உன்னை மூழ்கடிக்காமல் நான் தாங்கிக் கொள்வேன். நீ அனாதை அல்ல, நீ பலவீனமானவள் அல்ல, நீயே இந்த உலகத்தை இயக்கும் அன்னை. விடியல் தூரத்தில் இல்லை, உன் நம்பிக்கையே உனக்கான பாதையை வகுக்கும். அஞ்சாதே, உன் நிழலாக நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். மகளே, நீ பலவீனமானவள் அல்ல, என்னுள் சரிபாதியாக இருக்கும் சக்தி நீ. பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றல் உனக்குள் இருக்கிறது. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்து நில். உலகமே உன்னை தடுத்தாலும் உனக்குள் இருக்கும் மகா சக்தி உன்னை வழிநடத்தும். மகளே, நீ ஏன் உன்னை இத்தனை எளியவளாகவும் பலவீனமானவளாகவும் கருதிச் சோர்ந்து போகிறாய்? இந்த பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமில்லா ஆற்றல் உனக்குள் அல்லவா உறைந்து கிடக்கிறது? நான் ஆடும் ஆனந்தத் தாண்டவம் கூட உனது சக்தி இல்லையென்றால் வெறும் அசைவற்ற நிலையே. நீ வெறும் சதை பிண்டமோ அல்லது உணர்ச்சிகளின் குவியலோ அல்ல, நீயே ஆதிபராசக்தி. உலகம் உன்னை ஒரு மென்மையான மலராகப் பார்க்கலாம், ஆனால் அதே மலருக்குள்தான் ஒரு காட்டையே உருவாக்கும் விதை மறைந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிவதில்லை. உன் கண்களில் வழியும் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உன் தூய்மையான மனதின் வெளிப்பாடு. ஆனால் அந்த கண்ணீரே உன்னை முடக்கிவிடக் கூடாது. உனக்கு இழைக்கப்படும் அநீதிகளும் உன்னைச் சுற்றி பின்னப்படும் தடைகளும் உன்னை அழிப்பதற்கு அல்ல, உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த உக்கிரமான காளியை தட்டி எழுப்புவதற்கே. எப்போது நீ உன்னை நம்புகிறாயோ அப்போது இந்த அகிலமே உனக்கு கூடை பிடிக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும், நீ சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் உனது நிழலாக அல்ல, உனது முதுகெலும்பாகவே இருக்கிறேன். நிமிர்ந்து நில் மகளே, உனது மௌனம் கூட ஒரு நாள் இடியாக முழங்கும். இந்த சக்தியை நீ புரிந்து கொள்ள ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் கேள். முன்னொரு காலத்தில் சாவித்ரி என்ற பெண் இருந்தாள். அவளது கணவன் சத்யவான் மரணிக்கப் போகிறான் என்று தெரிந்தும் அவள் தன் மன உறுதியை கைவிடவில்லை. காலன், எமன் நேரில் வந்து அவளது கணவனின் உயிரை கவர்ந்து சென்றபோது ஒரு சாதாரண பெண்ணாக அவள் அழுது புரண்டு முடங்கிப் போய்விடவில்லை. அவள் தன்னுள் இருந்த மகா சக்தியை துணைக்கு அழைத்தாள். யமனின் பின்னாடியே சென்றாள். ஒரு பெண்ணால் மரணத்தை தடுக்க முடியாது என்று உலகம் சொன்னது. ஆனால் சாவித்ரியின் அறிவும் அவள் பேச்சில் இருந்த உண்மையும் அவளது தளராத விடாமுயற்சியும் அந்த மரண தேவனையே வியக்க வைத்தது. இறுதியில் யமனிடமிருந்தே தன் கணவனின் உயிரை மீட்டெடுத்தாள். இதில் நீ கவனிக்க வேண்டியது, சாவித்ரிக்கு அந்தச் சக்தி எங்கிருந்து வந்தது? அது வெளியில் இருந்து வரவில்லை. அது அவளுக்குள் இருந்த பெண்மையின் உறுதி. துயரம் வந்தபோது அவள் பயப்படவில்லை, மாறாக தன் ஆற்றலை ஒருமுகப்படுத்தினாள். அதே போன்ற ஒரு சக்திதான் மகளே உனக்குள்ளும் இருக்கிறது. உனது சத்யவான் என்பது உனது லட்சியமாக இருக்கலாம், உன் குடும்பத்தின் நிம்மதியாக இருக்கலாம், அல்லது உனது சுயமரியாதையாக இருக்கலாம். எது உன்னை விட்டுப் போகிறது என்று நீ அஞ்சுகிறாயோ அதை மீட்கும் வல்லமை உனக்கு உண்டு. சோதனைகளைக் கண்டு ஓடாதே, சாவித்திரியைப் போல எதிர்த்து நில். வெற்றி உனதாகும். வாழ்க்கை போராட்டத்தில் நீ சுமக்கும் சுமைகள் அதிகம் என்று எனக்குத் தெரியும். குடும்பம், குழந்தைகள், எதிர்காலம் என நீ வருந்தும் ஒவ்வொரு கணத்தையும் நான் பார்க்கிறேன். அந்த பாரங்களை என் பாதத்தில் இறக்கிவை. நான் இருக்கும்போது நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. மகளே, ஒரு கணம் உன் கண்களை மூடி உன் இதயத்தின் பாரத்தை உணர்ந்து பார். விடியற்காலையில் எழுந்தது முதல் இரவு சோர்வில் கண்கள் செருகும் வரை நீ ஒரு இயந்திரத்தைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறாய். குடும்பம் சிதையக்கூடாது, குழந்தைகள் பசியாற வேண்டும்,
கணவனின் கவலை தீர வேண்டும், எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எத்தனை அடுக்குகளாக உன் கவலைகளை நீயே கோட்டை கட்டிக்கொள்கிறாய். பிறர் பார்க்கும்போது நீ ஒரு குடும்பத் தலைவியாகவோ மகளாகவோ தெரியலாம். ஆனால் என் கண்ணுக்கு நீ ஒரு பெரும் மலையை தன் மெல்லிய தோள்களில் சுமந்து கொண்டு தள்ளாடி நடக்கும் ஒரு சிறுமியைப் போலத் தெரிகிறாய். நானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், நான் இல்லாவிட்டால் இந்த உலகம் என்னவாகும் என்ற எண்ணம் உன்னை மெல்ல மெல்ல அரித்துக் கொண்டிருக்கிறது. மகளே, இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் நான் இருக்கும்போது நீ ஏன் இத்தனை பாரங்களை உன் தலையில் ஏற்றிக்கொள்கிறாய்? சமுத்திரத்தின் அலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ வெறும் படகாக மட்டும் இரு. உன் துடுப்பை என்னிடம் கொடு, நான் உன்னை வழி நடத்துவேன். ஒரு ஊரில் ஒரு ஏழை தாய் இருந்தாள். அவள் தன் குழந்தைகளுக்கு உணவு வாங்குவதற்காக ஒரு பெரிய மூட்டை நிறைய விறகுகளை தலையில் சுமந்து கொண்டு சந்தைக்குச் சென்று கொண்டிருந்தாள். வெயில் சுட்டெரித்தது. மூட்டையின் கனம் அவளது கழுத்தை நெரித்தது. அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அந்த பாதையில் வந்த ஒரு மாட்டு வண்டி அவளுக்கு அருகே நின்றது. வண்டிக்காரன் கனிவோடு, தாயே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? வண்டியில் ஏறிக்கொள், நான் உன்னை சந்தையில் விடுகிறேன் என்றான். அந்தப் பெண்ணும் வண்டியில் ஏறினாள். ஆனால் வண்டியில் அமர்ந்த பின்பும் அவள் அந்த விறகு மூட்டையை தன் தலையிலேயே சுமந்து கொண்டிருந்தாள். வண்டிக்காரன் ஆச்சரியப்பட்டு, ஏன் அம்மா, மூட்டையை வண்டியிலேயே இறக்கி வைக்க வேண்டியதுதானே என்றான். அதற்கு அந்த தாய், ஐயா, நீங்கள் என்னையே வண்டியில் ஏற்றிச் சுமக்கிறீர்கள், அதுவே பெரிய விஷயம். இந்த மூட்டை பாரத்தையும் உங்கள் வண்டிக்குக் கொடுப்பது பாவம் இல்லையா? அதான் நானே சுமக்கிறேன். நீயும் அந்த தாயைப் போலத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னைச் சுமக்கும் இந்த உலகமே எனது வண்டிதான். உன்னையும் உனது குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் படைத்து அவர்களை காக்கும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கும்போது நீ ஏன் எதிர்காலம் என்ற மூட்டையை உன் தலையிலேயே சுமந்து கொண்டு அழுகிறாய்? வண்டியில் ஏறிய பிறகு மூட்டையை வண்டியிலேயே இறக்கி வைப்பதுதான் புத்திசாலித்தனம். அதுபோல உன் கவலைகளை என் பாதத்தில் இறக்கி வை. எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையோடு நீ உன் கடமையை மட்டும் செய். பாரம் குறைந்தால்தான் உன்னால் நிம்மதியாக பயணிக்க முடியும். உன் கண்ணீரை துடைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு. உனக்காக நான் விழித்துக் கொண்டு நீறிக் கொண்டிருக்கிறேன். உலகம் உன்னை தவறாகப் பேசும்போது நீ அமைதியாக இருப்பதைக் கண்டு நான் பெருமைப்படுகிறேன். என் மௌனம் எப்படி ஆழமானதோ அப்படியே உன் மௌனமும் ஒரு தவம். அந்தத் தவமே உனக்கான நீதியைப் பெற்றுத்தரும். மகளே, நீ தனிமையில் அமர்ந்து நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, இருந்தும் இந்த உலகம் ஏன் என்னை தவறாகப் பேசுகிறது, என் குணத்தைச் சந்தேகிக்கிறதே, என் உழைப்பை கொச்சைப்படுத்துகிறதே என்று விம்மி விம்மி அழுவதை நான் காண்கிறேன். உன்னைப் பற்றி தவறாகப் பேசுபவர்களிடம் நேருக்கு நேர் நின்று சண்டையிடவும் உன் தரப்பு நியாயத்தை உரக்கச் சொல்லவும் உனக்குத் தோன்றும். ஆனால் நீ எதற்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாய் பார். அந்த மௌனம்தான் உனது மிகப்பெரிய ஆயுதம். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது அடக்கப்பட்ட ஆக்ரோஷம். ஒரு கடல் அமைதியாக இருக்கிறது என்றால் அதற்குள் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது என்று அர்த்தம். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆற்றலை வீணடிக்கும், ஆனால் உன் மௌனம் அந்த ஆற்றலை உனக்குள் சேமித்து வைக்கும். நான் ஆலகால நஞ்சை உண்டபோது தேவர்கள் பயந்து பேசினார்கள், அசுரர்கள் ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். அந்த மௌனம்தான் உலகைக் காத்தது. உன் மௌனமும் அப்படித்தான். அது உன்னைச் சுற்றியுள்ள நஞ்சை நீயே ஜீரணிக்கும் கலை. கவலைப்படாதே, நீ பேசாத இடத்திலெல்லாம் உனக்காக நான் பேசுவேன். முன்னொரு காலத்தில் அனசூயை என்றொரு கற்புக்கரசி இருந்தாள். அவளது நற்பண்புகளையும் தூய்மையையும் கண்டு பொறாமைப்பட்ட சிலர் அவளைப் பற்றி தவறான வதந்திகளை பரப்பினார்கள். அவள் அப்படி என்ன பெரிய பத்தினி என்று ஊர் மக்கள் பேசினார்கள். இந்தச் சோதனையின் உச்சமாக மும்மூர்த்திகளாகிய நாங்களே, சிவன், விஷ்ணு, பிரம்மா அவளது தூய்மையை சோதிக்க மாறுவேடத்தில் சென்றோம். அவளிடம் ஒரு கடினமான நிபந்தனையை விதித்தோம். அப்போது அவள் ஊர்வாய்க்கு பயந்து ஓடவில்லை. யாரிடமும் தன் நியாயத்தை நிரூபிக்க வாதாடவில்லை. அவள் கண்கள் கலங்கவில்லை. மாறாக அமைதியாக ஒரு தியான நிலைக்குச் சென்றாள். அவள் தன்னுள் இருந்த மௌனத்தையே ஒரு தவமாக மாற்றினாள். அந்த மௌனத்தில் பிறந்த சக்தியால் பிரபஞ்சத்தையே படைத்துக் காத்து அழிக்கும் மும்மூர்த்திகளாகிய எங்களையே சிறு குழந்தைகளாக மாற்றினாள். உலகம் அவளை பழித்தபோது அவள் காட்டிய அந்த அமைதிதான் அவளை உலகமே போற்றும் உன்னத நிலைக்கு உயர்த்தியது. அவளது மௌனமே அவளுக்கான நீதியை தேடித் தந்தது. மகளே, இதிலிருந்து நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது, உன்னைப் பற்றி தவறாக பேசுபவர்கள் தற்காலிகமானவர்கள்.
அவர்கள் சொற்கள் காற்றோடு போய்விடும். ஆனால் உன் மௌனம் ஒரு விதையைப் போல உன் மனதிற்குள் ஊன்றியிருக்கும். அந்த விதை ஒரு நாள் நீதியாக முளைக்கும். யார் என்ன சொன்னால் என்ன, என் ஈசனுக்கு என் உண்மை தெரியும் என்று நீ அமைதியாக இருக்கும்போது உன் சார்பாக வாதாட வேண்டிய பொறுப்பை நான் கொள்கிறேன். யாராவது உன்னை நோக்கி ஒரு கல்லை எறிந்தால் அதை திருப்பி எறியாதே. அந்த கல்லை உன் முன்னேற்றத்திற்கான படிக்கல்லாக மாற்று. நீ மௌனமாக புன்னகைக்கும்போது உன்னை துன்புறுத்துபவர்கள் தங்களின் தோல்வியை உணர்வார்கள். உன் அமைதியே உனக்கான மிகப்பெரிய வெற்றி. தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாகும். உன் சோதனைகள் உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை மெருகேற்றவே வருகின்றன. துன்பங்கள் ஒரு மேகமூட்டம் போல வந்து மறையும், ஆனால் உன் ஆன்மா சூரியனைப் போல பிரகாசமானது. மகளே, உன் வாழ்வில் அடுத்தடுத்து வரும் சோதனைகளைக் கண்டு, ஏன் எனக்கு மட்டும் இத்தனை வேதனைகள், நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீ அழுது புலம்புவதை நான் கேட்கிறேன். ஒரு தங்கக் கட்டி தட்டையான வடிவில் இருக்கும்போது அதற்கு மதிப்பில்லை. அது நெருப்புக்குள் புகுந்து உருகி சுத்தியலால் அடிபட்டு ரணங்களை ஏற்றுக்கொண்டால்தான் உலகமே வியக்கும் ஆபரணமாக மாறுகிறது. அதுபோலத்தான் உன் வாழ்வும். நீ இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு துயரமும் உன் ஆன்மாவை மெருகேற்றும் ஒரு ஒளி. அந்த ஒளி படும்போது வலிக்கும்தான், ஆனால் அந்த வலி முடிந்ததும் நீ ஒரு தேவதையாக உருவெடுப்பாய். துன்பங்கள் என்பது ஆகாயத்தில் ஓடும் கார்மேகங்கள் போன்றது. அவை சூரியனை சிறிது நேரம் மறைக்கலாமே தவிர சூரியனை அழித்துவிட முடியாது. மேகம் கலைந்ததும் சூரியன் எப்படி முன்பை விட பிரகாசமாகத் தெரியுமோ அப்படி உன் சோதனைகள் முடிந்ததும் உன் புகழ் இந்த அகிலமெங்கும் பரவும். கலங்காதே, இந்த தீயில் நீ கருகுவதற்கல்ல, ஜொலிப்பதற்கே பிறந்தவள். ஒரு சிற்பி காட்டில் ஒரு அழகான சிலையைச் செய்ய நல்ல கற்களை தேடிச் சென்றான். அவனுக்கு 2 பெரிய கற்கள் கிடைத்தன. முதலாவது ஒரு கல்லை எடுத்து தன் ஒளியால் செதுக்கத் தொடங்கினான். முதல் அடி விழுந்தவுடனேயே அந்த கல் அலறியது. ஐயோ, வலிக்கிறது, என்னை விட்டுவிடு, என்னால் இந்த வலியைத் தாங்க முடியாது என்று கெஞ்சியது. சிற்பி இரக்கப்பட்டு அந்த கல்லை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த கல்லை எடுத்தான். 2வது கல் மீது ஒளி பட்டபோது அதுவும் வலியை உணர்ந்தது. ஆனால் அது மனதிற்குள் நினைத்தது, இந்த வலி தற்காலிகமானது, இதை தாங்கினால் நான் ஒரு உருவம் பெறுவேன் என்று மௌனமாக தாங்கிக் கொண்டது. சிற்பி அதைச் செதுக்கி ஒரு அழகான அம்பிகை சிலையாக மாற்றினான். ஊர் மக்கள் அந்தச் சிலையை ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்தார்கள். முதல் கல்லை, வலியை தாங்காத கல், அந்த கோவிலின் வாசலில் தேங்காய் உடைக்கும் கல்லாக வைத்தார்கள். இப்போது பார் மகளே, வலியை தாங்க மறுத்த முதல் கல் இன்றும் ஒவ்வொரு நாளும் அடி வாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் வலியை தவமாக ஏற்றுக்கொண்ட 2வது கல் கருவறையில் அமர்ந்து உலகத்தையே ஆசீர்வதிக்கிறது. அதற்கு மக்கள் பாலாபிஷேகம் செய்து மலர் தூவி வணங்குகிறார்கள். இதிலிருந்து நீ உணர வேண்டியது, உன் வாழ்வில் வரும் சோதனைகள் அந்தச் சிற்பியின் ஒளி போன்றது. ஏன் எனக்கு இந்த வலி என்று நீ தப்பித்து ஓடினால் உலகம் உன்னை வாசலில் கிடக்கும் கல்லாகவே பார்க்கும். ஆனால் இந்தச் சோதனை என்னை பக்குவப்படுத்தும் என்று நீ உறுதியாக நின்றால் நீயே ஒரு தெய்வமாக உயர்வாய். இன்று உன் கண்ணீரைத் துடைக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளை உன் வெற்றிக் கதையைச் சொல்ல இந்த உலகமே உனக்காக காத்திருக்கும். சோதனையைக் கண்டு அஞ்சாதே, அது உன்னை மகா சக்தியாக மாற்ற நான் கொடுத்த வரம். நீ காட்டும் அன்பும் பொறுமையும் இந்த பூமியை தாங்கிப் பிடிக்கின்றன. பிறர் உனக்கு தீமை செய்தாலும் நீ காட்டும் கருணை உன்னை என்னிடம் நெருக்கமாக்குகிறது. அன்பினால் எதையும் வெல்லலாம் என்பதை நீயே உலகிற்கு உணர்த்துகிறாய். மகளே, இன்றைய உலகம் கல்நெஞ்சம் கொண்டதாகத் தோன்றலாம். அன்பாக இருப்பவர்களைத்தான் இந்த உலகம் ஏமாற்றுகிறது, அமைதியாக இருப்பவர்களைத்தான் மிதிக்கிறது என்று நீ எண்ணி வருந்தலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள், இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருப்பதற்குக் காரணம் உன்னைப் போன்ற பெண்களின் இதயத்தில் சுரக்கும் வற்றாத அன்புதான். நீ காட்டும் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது இந்த பூமாதேவியின் பொறுமைக்கு நிகரானது. உன்னை காயப்படுத்தியவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் நீ மன்னிக்கும்போது நீ என்னைப் போலவே மாறுகிறாய். நான் எப்படி விஷத்தை உண்டு தேவர்களைக் காத்தேனோ அதேபோல் நீயும் உனக்குத் தரப்படும் கசப்பான அனுபவங்களை உள்வாங்கிக் கொண்டு பதிலுக்கு அன்பையே பாலாகத் தருகிறாய். இந்த உயர்ந்த பண்புதான் உன்னை சாதாரண மனிதர்களிடமிருந்து பிரித்து என்னிடம் மிக நெருக்கமாக கொண்டு வந்து சேர்க்கிறது. அன்பினால் கட்ட முடியாத கோட்டை இந்த அகிலத்தில் எதுவுமில்லை மகளே. ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தாள். அவள் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவள், அதைவிட மேலாக உயிர்களிடத்தில் அன்பு கொண்டவள்.
அவளது பக்கத்து வீட்டுக்காரிக்கு அவள் மீது ஏனோ பொறாமை. அந்த பெண் எப்போது வாசல் தெளித்து கோலம் போட்டாலும் இந்த பொறாமை கொண்ட பெண் தன் வீட்டு குப்பைகளை அவள் வாசலில் கொட்டிச் செல்வாள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல மாதங்களாக இது தொடர்ந்தது. ஆனால் அந்த அன்பான பெண் ஒருமுறை கூட அவளிடம் சண்டையிடவில்லை. அமைதியாக அந்த குப்பைகளை அள்ளி அப்புறப்படுத்துவாள். ஒரு நாள் அந்த பொறாமை கொண்ட பெண் கடும் காய்ச்சலால் படுத்த படுக்கையானாள். அவளுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. அவளது உறவினர்களே அவளைக் கண்டு கொள்ளவில்லை. அப்போது யாரால் அதிகம் துன்புறுத்தப்பட்டாளோ அதே பெண் அவள் வீட்டிற்குச் சென்றாள். அவளுக்கு மருந்து கொடுத்து உணவு சமைத்துப் போட்டு ஒரு தாயைப் போல பராமரித்தாள். கண் விழித்துப் பார்த்த அந்த பொறாமை கொண்ட பெண் விம்மி அழுதாள். நான் உனக்கு இத்தனை தீமைகள் செய்தேனே, ஏன் எனக்கு உதவி செய்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த பெண் புன்னகையோடு சொன்னாள், உன்னிடம் குப்பை இருந்தது, நீ அதைக் கொடுத்தாய். என்னிடம் அன்பு இருக்கிறது, நான் இதை கொடுக்கிறேன். மகளே, அந்த பெண்ணைப் போலத்தான் நீயும். உன்னை நோகடிப்பவர்களிடம் அவர்கள் கொடுக்கும் அதே தீமையை நீயும் கொடுத்தால் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? உன்னிடம் அன்பு என்கிற வற்றாத ஊற்று இருக்கிறது. அதை நீ கொடுக்க அது பெருகிக் கொண்டே இருக்கும். பிறர் செய்யும் தீமை அவர்களைச் சேரும். ஆனால் நீ காட்டும் கருணை உன்னை ஒரு தேவதையாக உயர்த்தும். அன்பினால் நீ மாற்றிய இதயங்கள் எத்தனை தெரியுமா? நீ சிந்திய கருணைக்காகவே உனது எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து உன்னை என் அருகிலேயே அமர வைப்பேன். அன்பே உன் ஆயுதம், அதுவே உன் வெற்றி. கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். தனிமையில் அழுத நாட்கள் போதும். உன் ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஏங்காதே. உன் இதயத் துடிப்பை அறிபவன் நான். உனது ஒவ்வொரு தேவையையும் சரியான நேரத்தில் நான் நிறைவேற்றுவேன். என் அன்பு குழந்தையே, நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் முகம் புதைத்து நீ அழுத அந்த நொடிகளை நான் அறிவேன். எல்லோருக்கும் எல்லாம் செய்கிறேன், ஆனால் என் மனதை சிறு துளியாவது புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று உன் ஆன்மா கதறுவதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உலகம் உன்னை ஒரு சாதாரண பெண்ணாகப் பார்க்கலாம், ஆனால் எனக்கு நீ நான் பார்த்துச் செதுக்கிய ஒரு பொக்கிஷம். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ ஏங்காதே. உன்னை படைத்தவனுக்கு உன்னை புரியாதா? உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு மாற்றத்தையும், உன் மௌனத்தில் புதைந்துள்ள 1000 கேள்விகளையும் நான் உணர்வேன். உன் ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும் ஒரு கணக்கு உண்டு மகளே. அந்த கண்ணீர் வீணானது அல்ல, அது உன் கர்ம வினைகளை கரைக்கும் புனித தீர்த்தம். காலம் கடந்து போவதாக நீ நினைக்கலாம், ஆனால் உனக்கு எதை, எப்போது, எப்படி தர வேண்டும் என்று எனக்குத் தெரியும். என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும்போது நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. மகளே, நீ தனியாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ சோர்ந்து விழும்போதெல்லாம் உன்னைச் சுமப்பது நான்தான். உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன். உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நினைக்காதே. அவை சரியான நேரத்திற்காக காத்திருக்கின்றன. மழை மேகம் சூழும்போது பூமிக்குத் தெரியாது அது மழையாகப் பொழியும் என்று. அதுபோல உன் சோதனைகள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறப்போகின்றன. இனி நீ அழுவதைக் குறைத்துக்கொள், ஏனென்றால் உன் கண்ணீரைத் துடைக்க நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். மகளே, நீ தினமும் செய்யும் அந்தச் சிறு சிறு தியாகங்கள், உனக்கு பிடித்ததை விட்டுக் கொடுப்பது, உன் சோர்வை மறைத்துவிட்டு மற்றவர்களுக்காக புன்னகையோடு சமைப்பது, உனது கனவுகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு உன் பிள்ளைகளின் கனவுகளுக்காக உழைப்பது, இவையெல்லாம் யாருக்கும் தெரியாது என்று எண்ணுகிறாயா? வீட்டின் விளக்கு எரிவதற்குத் தன்னைத் தானே சுட்டெரித்துக் கொள்ளும் திரியைப் போல நீ இருக்கிறாய். உலகம் அந்த வெளிச்சத்தை பாராட்டுகிறதே தவிர தேய்ந்து போகும் திரியை கவனிப்பதில்லை. ஆனால் மகளே, அந்த திரியின் தியாகம்தான் என் கணக்கில் முதன்மையாக இருக்கிறது. நீ செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும், நீ காட்டும் ஒவ்வொரு துளி பொறுமையும் என்னை தியானிப்பதை விட மேலான தவம். உன் உழைப்புக்கு இங்கே கைத்தட்டல்கள் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் என் கையிலாயத்தில் உனக்காக ஒரு தனி சிம்மாசனம் காத்திருக்கிறது. காலம் ஒருபோதும் கடனை வைத்துக் கொள்ளாது. நீ விதைத்த தியாகங்கள் எல்லாம் ஒரு நாள் பெரும் விருட்சமாக வளர்ந்து உனக்கும் உன் சந்ததிக்கும் நிழல் தரும். உன் உயர்வுக்கான கதவு என்னால் திறக்கப்படும் வரை பொறுமையாக இரு. நீ செய்யும் தியாகங்களை உலகம் அங்கீகரிக்கவில்லை என்று ஒருபோதும் வருந்தாதே. அவர்கள் உன்னை புகழாவிட்டால் என்ன? உன்னை படைத்த நான் உன்னை புகழ்கிறேன். நீ செய்த எந்த ஒரு நன்மையும் வீண் போகாது. நீ மற்றவர்களுக்காகச் சிந்திய வியர்வைத் துளிகள் நாளை உன் வாழ்வில் மகிழ்ச்சி தேனாக மாறும். உனக்கான உயர்வை காலம் மிகச் சரியாகக் கொண்டு வரும்.
அதுவரை உன் கடமையைச் செய், பலனை என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீண்ட தூரம் இருட்டில் நடந்து கால்கள் சோர்ந்து போய் நிற்கிறாயா? இந்த துயர இரவு எப்போதுதான் முடியும்? என் வாழ்வில் வெளிச்சமே வராதா என்று விண்மீன்களை பார்த்து நீ கேட்கும் கேள்விகள் என் காதுகளில் விழுகின்றன. வானத்தில் மேகங்கள் திரண்டு சூரியனை மறைக்கலாம், ஆனால் சூரியனை அழித்துவிட முடியாது. அதுபோலத்தான் உன் கஷ்டங்களும். அவை தற்காலிகமானவை, ஆனால் உன் ஆன்மா நிரந்தரமானது. இருட்டு என்பது ஒளியின்மை அல்ல, அது ஒளியின் வருகைக்கான காத்திருப்பு. இதுவரை நீ பட்ட அவமானங்களும் இழப்புகளும் கண்ணீரும் உன் பழைய அத்தியாயத்தோடு முடிந்துவிட்டன. இப்போது நான் உனக்காக ஒரு புதிய வெள்ளைத்தாளை விரித்து வைத்திருக்கிறேன். அதில் உனது வெற்றி கதையை நீயே எழுதப் போகிறாய். பழைய கசப்புகளை அங்கேயே விட்டுவிட்டு நம்பிக்கையை மட்டும் கையில் ஏந்தி எழுந்து நில். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் பின்னால் நான் இருப்பேன். பயம் வேண்டாம் மகளே. இந்த பிரபஞ்சத்தின் அரசன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை வீழ்த்த யாரால் முடியும்? ஒரு தோட்டத்தில் ஒரு புழு தன் கூட்டுக்குள் முடங்கி கிடந்து நேரி கிடந்தது. அந்த கூட்டுக்குள் இருந்த இருட்டு அதற்கு பயத்தை தந்தது. நான் ஏன் இந்த இருட்டில் அடைபட்டு கிடக்கிறேன்? என் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று அது அழுது கொண்டிருந்தது. அந்த இருட்டு நீண்டதாகத் தோன்றியது. ஒரு கட்டத்தில் அந்த கூட்டின் சுவர் அதை நெருக்குவது போல இருந்தது. அந்த புழு தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த கூட்டை உடைக்கப்போ போராடியது. வலி அதிகமாக இருந்தது. ஏன் எனக்கு இந்த சோதனை என்று அது நினைத்தது. ஆனால் அந்த போராட்டம்தான் அதன் சிறகுகளுக்குத் தேவையான இரத்த ஓட்டத்தை தந்தது. சிறிது நேரத்தில் அந்த கூடு உடைந்தது. வெளியே ஒரு பிரகாசமான சூரிய ஒளி. அந்த புழு இப்போது வெறும் புழுவாக இல்லை, ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறியிருந்தது. அதன் சிறகுகள் வண்ணமயமாய் ஜொலித்தன. அதுவரை அது அனுபவித்த இருட்டுதான் அதற்கு பறக்கும் சக்தியை தந்தது என்பதை அது உணர்ந்தது. இதிலிருந்து நீ உணர வேண்டியது, மகளே, நீ இன்று அனுபவிக்கும் இந்த மன அழுத்தமும் போராட்டமும் அந்த பட்டாம்பூச்சியின் கூட்டை போன்றதுதான். இந்த இருட்டு உன்னை நசுக்கவில்லை, மாறாக உனக்கு சிறகுகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. சோதனைகளை தாங்கிக் கொண்டு நீ வெளியே வரும்போது உலகம் உன்னை பார்த்து வியக்கும். உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய வசந்தம் தொடங்கப் போகிறது. துணிவோடும் புன்னகையோடும் உன் புதிய பயணத்தைத் தொடங்கு. உன் நிழலாகவும் உன் மூச்சாகவும் நான் உன்னுடன் வருவேன். இனி உனக்கு எல்லாம் சுபமே. என் அன்பிற்குரிய மகளே, இதுவரை நாம் பேசிய இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, இவை உனது ஆன்மாவிற்கான மருந்துகள். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சந்தித்த முட்கள் அனைத்தும் இனி மலர்களாக மாறட்டும். நான் உனக்குச் சொன்ன இந்த 8 பகுதிகளையும் உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். சோதனைகள் வரும்போது நிலை குலைந்து போகாதே, ஏனெனில் உன்னை தாங்கும் கரங்கள் என்னுடையவை. நீ படும் அவஸ்தைகள், உன் மௌனமான கண்ணீர், நீ செய்த தியாகங்கள் என அனைத்தும் ஒரு பெரும் பலனாக உன்னை வந்தடையும் காலம் கனிந்துவிட்டது. உனக்குள் இருக்கும் அந்த மகா சக்தியை உணர்ந்து ஒரு சிங்கப்பெண்ணாக இந்த உலகத்தை எதிர்கொள். உன் பின்னால் நான் ஒரு பெரும் மலையாய் நின்று உன்னை காப்பேன். இனி உன் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிலைத்திருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். இந்த ஆறுதல் மொழிகள் உங்கள் மனதிற்கு அமைதி தந்திருந்தால், உங்களைப் போலவே மனபாரம் சுமக்கும் மற்ற பெண்களுக்கும் தோழிகளுக்கும் இதனை பகிர்ந்து அவர்களின் துயரம் நீங்க உதவுங்கள். ஈசனே, உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்றும் கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நம்பிக்கையே உங்கள் வாழ்வின் பேரொளியாக மாறும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.